அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஷாட் வித் இந்தியன் பாலிட்டி அப்படின்ட்டு ஒரு எம்சிக்யூ சீரியஸ் வந்து நம்ம சுரேஷ் பாடசாலை ஆப்பில் வந்து நம்ம ஏப்ரல் 26 கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி குரூப் 2 2A 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஹை வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக தான் இந்தியன் பாலிட்டி இருக்குது. சரிங்களா? நம்ம டிஎன்பிசியோட கால்ஃபர் குரூப் 1 அப்புறம் 2 2A அப்புறம் 4க்கான கால்ஃபர் வந்து வரிசையாக ஜூன் மாதத்துலேருந்து வர இருக்கு. சரிங்களா? ஸோ கால்ஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கட்டும், அப்புறம் புதுசா அந்த ஃபீல்டுக்கு வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வகையில் அந்த எம்சிக்யூ சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 22 டாபிக் இருக்கு. இந்த 22 டாபிக்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்து அதற்கான டீட்டெயில் சொல்யூஷன், அதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம சுரேஷ் பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ பாடசாலையில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் பாலிட்டிக்கான புக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கை வந்து 3 பார்ட்டாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? பார்ட் 1 2 3 அப்படின்ட்டு நம்ம 3 பார்ட்டாக வந்து நம்ம புக்கை வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது போக இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கும் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இதுதான் நம்ம வந்து நம்ம பாடசாலை ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த புக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்தியன் பாலிட்டியில் வந்து 22 டாபிக் வந்து இருக்குது. இந்த 22 டாப்பிக்கில் 9 டாப்பிக்கு வந்து நம்ம இந்த பார்ட் 1 புக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கான சொல்யூஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம பாடசாலை ஆப்பில் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேம் பண்ணி அந்த புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் பைலிங்குவலில் கொடுத்துருப்பாங்க. அதற்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் என்ன ஆன்சரோ அதற்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிலவெண்ட்டான சொல்யூஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சுரேஷ் பாடசாலையில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த புக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து நம்ம சுரேஷ் அகாடமியோட புக் ஸ்டோர் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. பாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம சுரேஷ் புக் ஸ்டோர் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதுபோக நம்ம சுரேஷ் பாடசாலையில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்ம சுரேஷ் பாடசாலை நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.